அனைவருக்கும் ரவிக்குமாரி அன்பு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு 9 பழக்கங்களை நாம் விட்டுணுங்க. அப்படி விட்டுட்டோம்னாக்கா நம்ம வாழ்க்கையில் நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம், சந்தோஷமாகவும் இருக்கலாம், மகிழ்ச்சியாகவும் இருக்கலாம். அப்படி என்ன 9 பழக்கம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடிய ஒரு பெல் பட்டன் வரும், மறக்காமல் அதையும் கிளிக் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது என்ன 9 பழக்கங்கள் நாம் விட்டுருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முதல்ல பகலில் தூக்கம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, பகலில் தூங்கக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, பகலில் தூங்கினீங்கன்னாக்கா நமக்கு உடம்பு ஹீட் ஆகும். அப்படி உடம்பு ஹீட் ஆச்சுன்னா தான் நோய்கள் நிறைய வரும். உடம்புல நோய் வர்றதுக்கு முக்கிய காரணமே ஹீட்டோட அன்பேலன்சிங் தான் நோய் வர்றதுக்கு காரணங்க. அதனால் பகலில் தூங்கினா உடம்பு சூடாகும். அந்த சூடு நிறைய நோய்களை நமக்கு உண்டு பண்ணிடும். அதனால் தயவு செய்து பகலில் தூங்குறத தவிர்த்துருங்க. ரெண்டாவது சிகரெட் பிடிக்கிறது. இந்த விஷயத்தை நான் எல்லாருக்குமே சொல்லலைங்க, சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, சிகரெட் பிடிச்சிங்கன்னா உங்கள் லங்ஸ் ரொம்ப பாதிப்புக்குள்ளாகும். நம்ம சுவாசிக்கிறதே லங்ஸ் தாங்க. நம்ம காற்றை ஆக்சிஜனை பிரித்து ரத்தத்தில் கொடுக்குறதே லங்ஸ் தான் வேலை பார்த்துட்ருக்கு. நீங்கள் சிகரெட் பிடிச்சிங்கனாக்கா, அந்த சிகரெட் புகை லங்ஸில் அப்படியே பறந்து நாளடைவில் அதுக்கான வேலை செய்யறதை மறந்துடும். என்ன செய்யுதுன்னே தெரியாது. அப்போ ஆக்சிஜன் உடம்புக்கு சரியாக கிடைக்காததுனால நமக்கு நிறைய நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அதனால் தயவு செய்து சிகரெட் பிடிப்பவர்கள் சிகரெட் பிடிக்கிறத விட்டுடுங்க. நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க. அதுக்கடுத்து மூணாவது மது குடித்தல், அதை விட்டுருங்க. இப்போது மது வீட்டுக்கு நாட்டுக்கு கேடு, உயிருக்கு கேடு அப்படின்னு சொல்லிட்டு மது பாட்டிலே போட்டிருக்காங்க. இப்போ அது தெரிஞ்சே நம்ம குடிச்சோம்னாக்கா அது எப்படி நல்லதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலைங்க. நீங்கள் மது குடிக்கிறதுனால இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்கள் செதஞ்சு போயிருக்கு, எத்தனையோ குடும்பங்கள் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு, குழந்தைங்களெல்லாம் சாப்பிடாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் தயவு செய்து மது குடித்தலில் விட்டுருங்க. விட்டுட்டாக்கா உங்கள் குடும்பம், நீங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக வாழ்வீங்க, நீங்களும் ஆரோக்கியமாக இருப்பீங்க. அதுக்கடுத்து நாலாவது ராத்திரியில் கறி சாப்பிடக்கூடாதுங்க. அதாவது ராத்திரியில் கறி, கீரை, தயிர், இது மூணுத்தையும் சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, இது மூணுமே ஜீரணமாகிறதுக்கு நிறைய நேரத்தை எடுத்துக்கும். நம்ம சாப்பிட்டுட்டு போய் தூங்கிட்டோம்னாக்கா அது சரிவர ஜீரணமாகாது. அதுக்கப்புறம் நமக்கு குடலில் வயிற்றில் பிரச்சனைகள் வரும். நமக்கு நோய் வர்றதுக்கு முக்கால்வாசி காரணம் முக்கால்வாசி இடம் வயிற்றில் தான் நம்ம நோயை ஆரம்பிக்கும். அதனால் நம்ம வயிறை சுத்தமாக வச்சுக்கிட்டு இருந்தோம்னாக்கா நமக்கு எந்த விதமான நோயும் அவ்வளோவா வராதுங்க. அதனால் நைட்டில் நம்ம இதெல்லாம் இந்த கறி, கீரை, தயிர் இதை தவிர்த்துட்டு பண்ணவே நம்ம வயிறு கொஞ்சம் கரெக்டாக இருக்குங்க. அதனால் நமக்கு நோய்கள் வர்றது குறையும். அதனால் நைட்டில் இதை சாப்பிடாதீங்க. அதுக்கடுத்து அஞ்சாவது அதிக டீ குடிக்கிறது, அதிக காஃபி குடிக்கிறது, இதுவும் வயிற்றை கெடுத்து விட்ருவாங்க. எதுவுமே அளவோடு இருந்தாக்கா எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நம்ம அளவுக்கு மீறி போகிறதுனால தான் இந்த பிரச்சனை வருதுங்க. அதனால் காலையில் ஒரு காஃபி இல்லை டீயோ, இல்லை சாயங்காலத்தில் ஒரு காஃபியோ டீயோ இதோட முடிச்சுக்கிங்க. ரொம்ப அதிகமாக குடிச்சிங்கனாக்கா நம்ம உடம்புக்கு கண்டிப்பாக தீங்கு நடக்கும். அதனால் பார்த்து குடிங்க. ஆறாவது புகையிலை போடுறது. இந்த புகையிலை அப்படிங்கிறது இந்த பார்க்க போகிறது, புகையிலை, இந்த சுப்பா, இதெல்லாம் சொல்லுவாங்க, மாணிச்சந்து, இந்த மாதிரி இந்த பாக்கெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அது பேர் கூட எனக்கு தெரியலைங்க. இந்த புகையில இந்த இந்த பாக்குங்க இதெல்லாம் போடக்கூடாதுங்க. அப்படி போட்டோம்னாக்கா கண்டிப்பாக நம்ம உடம்புக்கு தீங்கு நடக்கும். கண்டிப்பாக தீங்கு நடக்குங்க. இதில் எந்த விதமான டவுட்டும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. அதனால் இந்த பாக்கு போடுறது, புகையில போடுறது இதெல்லாம் அன்பு கூர்ந்து விட்டுருங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஏழாவது ஃபாஸ்ட் ஃபுட்டுங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிறது துரித உணவு. இந்த துரித உணவு சாப்பிடவே கூடாதுங்க. ஏன் துரித உணவு சாப்பிடக்கூடாதுன்னா, நீங்கள் மீன் சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, இல்லை கறி சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்றதாலும் சரி, நீங்கள் மீன் குழம்பு வச்சு சாப்பிடுங்க, கறி குழம்பு வச்சு சாப்பிடுங்க வீட்டில். அது தப்பு கிடையாதுங்க. ஆனால் இந்த மீனையும் கறியையும் எண்ணெயில் போட்டு வறுத்து சாப்பிட்டீங்கன்னா அது ஹை கொலஸ்ட்ராலாக மாறிடும், ரொம்ப கொழுப்பாக மாறிட்டு நம்ம உடம்புக்கு ரொம்ப தீங்கு பண்ணி விட்டுரும்.
அதே மாதிரி இப்போ ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றீங்கன்னு சொன்னாக்கா ஃப்ரைட் ரைஸில் எண்ணெயை ஊற்றி கடாயில் வறுத்து தருவான். அந்த மாதிரி வறுத்தாவே வந்து அது ஹைலி ஃபுட் ஆகிடும், ஹைலி கொலஸ்ட்ரால் ஆகிடும். அதனால் தயவு செய்து ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிட்றத தவிர்த்துருங்க, நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். அதுக்கடுத்து 8வது வந்து நொறுக்கு தின்பண்டங்கள். இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றத வந்து தயவுசெய்து விட்டுருங்க. ஏன்னாக்கா ஸ்நாக்ஸில் வந்து நிறைய கொழுப்பு இருக்குங்க. இந்த கொழுப்பு தான் வந்து உடம்புக்கு யமன். குழந்தைங்களுக்கும் வந்து அந்த பேக்கெட்டில் விற்கிற அந்த ஸ்நாக்ஸஸ் எல்லாம் தயவு செய்து வாங்கி கொடுக்காதீங்க. அதனால் வந்து வயிறு வந்து ரொம்ப கெட்டு போயிடும். குழந்தைங்க வந்து இந்த ஸ்நாக்ஸஸ், அந்த பேக்கெட்டில் வைக்கிற ஸ்நாக்ஸஸ் எல்லாம் சாப்பிட்டு இப்போ பாருங்கள் நிறைய குழந்தைங்க குண்டாக இருக்கும். இதுக்கு என்ன காரணம்? அந்த ஸ்நாக்ஸஸ் எல்லாம் சாப்பிட்றதுனால தாங்க. தயவு செய்து ஸ்நாக்ஸஸை குழந்தைங்களுக்கும் வாங்கி கொடுக்காதீங்க, நீங்களும் சாப்பிடாதீங்க, ஆரோக்கியமாக இருப்பீங்க. இல்லாக்கிட்டு குண்டாகிட்டு குழந்தைங்கள்லாம் இப்போ நிறைய குண்டாக இருக்குது. நீங்கள் வேணால் பாருங்கள், இதெல்லாம் சாப்பிட்றதுனால தான் அந்த மாதிரி ஆகுது. இதெல்லாம் தவிர்த்துருங்க தயவு செய்து. அதுக்கு அடுத்தது 9வது வந்து நம்ம டிவி வந்து அதிக நேரம் பார்ப்போம். அதே மாதிரி செல்ஃபோனை வந்து அதிக நேரம் நம்ம நோண்டிக்கிட்டே இருப்போம். இது ரொம்ப தவறுங்க. இது வந்து மனது வந்து இதனால் வந்து பெரிதும் பாதிக்கப்படும். நமக்கு நோய் வர்றதுக்கு மனசு சரியில்லைனா கூட நமக்கு நோய் வரும். அதனால் தயவு செய்து இந்த டிவி பார்க்குறத குறைச்சிக்குங்க, செல்ஃபோன் பார்க்குறதெல்லாம் குறைச்சிக்குங்க. நைட்டில் வந்து நம்ம ரொம்ப நேரம் டிவி பார்ப்போம், அது தப்புங்க. அப்புறமா டிவி பார்த்துட்டு போய் படுக்கும்போதும் வந்து நம்ம செல்ஃபோனை பார்த்துட்டு வந்து 2 மணி 3 மணிக்கு படுப்போம். நான் ஃபஸ்ட்டில் சொன்னது வந்து பகலில் தூங்கக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா? ஏன்னு சொன்னேன்னாக்கா உடம்பு சூடாகும். அதே மாதிரி ராத்திரியில் தூங்கலை அப்படின்னாலும் உடம்பு சூடாகும். இந்த சூடு தான் நோய்களுக்கு காரணம். அதனால் நைட்டில் வந்து 11 மணிக்கு உள்ள நீங்கள் படுத்து தூங்கணும். 11 மணிக்கு மேலே முடிச்சுக்கிட்டு இருந்தோம்னாக்கா கண்டிப்பாக உடம்பு பிரச்சனை வரும், நோய் வரும். தயவு செய்து 11 மணிக்கு மேலே எதையுமே செய்யாதீங்க, படுத்துன்னு தூங்குங்க. இந்த 9ஐயும் நம்ம விட்டுட்டோம்னாக்கா, இப்போ நம்ம சொன்ன இந்த 9ஐயும் நைட்டில் ரொம்ப நேரம் வந்து டிவியோ செல்ஃபோனை பார்க்கக்கூடாது, அது முதல் கொண்டு விட்டுட்டோம்னாக்கா நம்ம வந்து உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமும் கிடையாது, நம்ம மாத்திரை மருந்துகள் சாப்பிட வேண்டிய அவசியமும் கிடையாது. அதனால் இவைகளை கடைபிடித்து நீங்கள் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும்னு கேட்டுக்கிறேங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.